போட்டோ எடுத்துச்சா? வீடியோ ஓகேவா? என்னால் எழுந்து நின்று பேச முடியல. ஒரு டிஸ்க் சர்ஜரி, ஸ்பைனல் டிஸ்கில் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு தான் ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம். எதுக்குன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குற 100 பேர் பார்த்தா ஒரு 10 பேர்த்துலையாவது அவங்க லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை இலைமறை காய்மறையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அழகாக அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த படத்துலேயே எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும். மொத்த படமுமே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான். அண்ட் பர்சனலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படி தான் நிறையா விதத்தில் பவித்ராவும். ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் வித் such huge star cast and people with so much passion, அதில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமாக தான் இருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு. யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக, ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட 100-200% கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு குரூப் எஃபர்ட்டாக, ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம். ஸோ இவங்க தான் நமக்கு பெரிய பலம். வி ஆர் நாட் ஹேவிங் தட் மச் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு. ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம். ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கும்னு நம்புகிறோம். பரத் சார், அபிராமி மேம், அண்ட் ஒன்ஸ் அகெயின் பவித்ரா லக்ஷ்மி மேம், அஞ்சலி நாயர், தலைவாசல் விஜய் சார், எவ்ரிபடி ஹூ ஆக்டட், எல்லாருமே அகெயின் அண்ட் அகெயின் அந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, வில்லனாக நடிக்கிறதுக்கு. Hope this film will be the one of the best pick of 2024 at the year end. நெருங்கிட்டோம். Let us hope a very good result. எங்களுக்கு மிக 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 உண்மையான நேர்மையான ஒரு கருத்துக்களை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மேக்ஸிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான். எஸ்வி சேகர் சார், நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார், நண்பா ஒருத்தர் கேட்பார், ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் என்ன நம்ம வித்தியாசம்னு கேட்டிருப்பார். யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க, ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் வந்து தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல்ட் கண்டென்ட் கொடுத்து, இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிட்டட் சீன்ஸே பார்த்து 1/2 hour இருக்கும். அதை கட் பண்ண சொல்லிவிட்டு நான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அடல்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அதுவும் கொஞ்சம் ரிவ்யூவில் சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும்னு நாங்கள் டீமாக விருப்பப்படுறோம். கரெக்டாக? அதனால் உங்ககிட்ட தான் இருக்குது. இது என்ன நீங்கள் கண்டென்ட்டாக சொல்லும்போது இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பாரு. எங்களது படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணால் ஒரு டிலே ஆகிடுச்சு. அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் ஹிந்து, பரத் சார் ஒரு அப்படின்றதுனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்ல, அதுக்காக நீங்கள் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நாங்கள் ஃபைட் பண்ணலாம் தான் நினச்சோம். சரி ஃபைட் பண்ண அது டிலே ஆகி எதுக்கு அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. சென்சார் வந்து எனக்கு சினிமாவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை. ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமாவை பார்க்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரில. எங்கள் படத்துக்கும் அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை பார்க்கணும். நிறைய படங்களில் முஸ்லீம் கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீமை தப்பாக காமிச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு இந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அவர் படம் ஃபுல்லாக வேற ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார். நாங்கள் வந்து
அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றணும். அவர் நாமம் போட்டிருந்தார், அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், சென்சார் போர்டு வந்து சினிமாவை பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மாதிரி கிளாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணம் தான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதால அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாராக வந்துருச்சு. சரி வாங்க.